சில பிள்ளைங்க வந்து நான் பால் சாப்பிட மாட்டேன், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், இந்த காய்கறி சாப்பிட மாட்டேன். இது மாரிலாம் சில விஷயங்கள வந்து பிடிக்காது அப்படின்னு ஒதுக்குறனாலயும், அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் வருது. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்களும் எப்படி அவங்களுக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட்லாம் அந்த குழந்தைக்கு தேவையான அளவு உடலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட். ஸோ இதுதான் அந்த முதல்ல இப்ப பேசுனதோடைய கன்டினியூவேஷன் தான் இது. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு காயையும் பத்தி சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. இது எப்படி இந்த காய் எப்படி வருது, உன் பிளேட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதுக்காக ஆர்டர் பண்றாங்க. அது சொன்னாலே வந்து அந்த காய் மேல ஒரு மதிப்பு வரும். இவ்வளவு கஷ்டமா அந்த காயை விளைவிக்கிறது, ஒரு கத்திரிக்காயோ, ஒரு வெண்டைக்காயோ, ஒரு சொரக்காயோ, பாவக்காயோ கூட்டிட்டு போய் கூட காமிக்கலாம். நம்ம வீட்லயே ஒரு சின்ன எனக்கு இத்தினூண்டு பால்கனி இருக்கு, இத்தினூண்டு இடம் தான் இருக்குன்னா அதுக்குள்ள கூட ஒரு 2 கருவேப்பிலையோ, ஒரு சின்ன ஒரு மிளகா செடியோ, ஒரு கொத்தமல்லியோ வச்சு யூ கேன் மேக் சம்திங். அப்பதான் தெரியும் அந்த கொத்தமல்லி எப்படி அந்த விதைய போட எப்படி வந்து செடியா வளருது, அது எப்படி அந்த ஃபிளேவரை கொடுக்குது. சச் a குட் திங். அந்த கொத்தமல்லியில பாத்தீங்கன்னா நமக்கு டைஜஷனுக்குள்ள எல்லாமே இருக்கு. இன்டைஜஷனே ஆகாது. அதனாலதான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த கார்னிஷிங்க்கு வந்து நம்ம ஃபுட்ல வச்சாங்க. சும்மா அந்த விதைய சீடை போட்டு ஒரு த்ரோடு ஒரு பாட்ல ஒரு மண்ணு வச்சு நீங்க அந்த சீடை போட்டாலே அதுவே வளர்ந்துரும். அது ஃப்ரெஷ்ஷா எடுத்து குழந்தைங்களையே போட வைங்க, ரசத்துல போட வைங்க, இல்ல கார்னிஷ் பண்ண வைங்க. அப்புறம் பாருங்க அவங்க சாப்பிடுவாங்க. இன்வால்வ் பண்ணுங்க. இன்வால்வ் பண்ணீங்கன்னா the way they look at the food will be different. அதே மாதிரிதான் பால் சாப்பிடலையா, கம்பல் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பல் த சைல்டு. பட் எப்படி அதை மாத்தி கொடுக்கலாம், அந்த பாலையே மில்க் ஷேக்கா மாத்தி கொடுக்கலாம், ஃப்ரூட் ஷேக்கா மாத்தி கொடுக்கலாம்.